விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை, நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. சிசிடிவி ரூம்ல போய் சில விஷயங்களை செக் பண்ணியே ரொம்ப நாளுக்கு மேல ஆகுது. சிசிடிவி ரூம் பக்கத்தே நான் போறதில்ல. இப்போ அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இப்போ நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த போர்டு மெம்பர் மீட்டிங் வரும்போது வேற ஏதாவது ப்ராப்ளத்தை இழுத்து விடுறதுக்கு முன்னாடி நாமளே எல்லாத்தையும் சரி பண்ணணும். சத்யன், ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் வேணும்னு வந்து நிக்கிறான். என்ன, அவனுக்கு நீ பதிலடி கொடுக்கணும்னா ஒன்னு நீ எல்லா விஷயத்திலையும் கரெக்டா வச்சுக்கணும். ஸோ அவன் என்ன பர்பஸ்க்காக உள்ள வந்திருந்தாலும் சரி, நீ உன் விஷயத்துல கரெக்டா இருந்தா மட்டும்தான் உன் ஹாஸ்பிட்டலை காப்பாற்ற முடியும். எந்த தப்பு இது வரைக்கும் நடக்கல. இதுக்கு மேல தப்புகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு இடம் ஒன்று கொடுக்கவே கூட. ஹாஸ்பிட்டல், காலேஜ் எல்லா இடத்துலையும் சிசிடிவி செக் பண்ணணும். முதல்ல போய் அதை பார்த்துட்டு வருவோம். சார் வாங்க சார். வரேண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல ஆகுது சார். சாரி, ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்னு அப்படியே ஓவர் பிஸி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நானும் வரணும்னு நினைக்கிறது என்னால் முடியாமல் போயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நியூவாக போர்டு மெம்பர் மாற்றியாச்சு. ஸோ எல்லாமே ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி எந்த இடத்துலையும் எங்கேயுமே கேமரா ஆஃப் ஆகக்கூடாது. ஒரு இடத்துல கேமரா ஆஃப் ஆனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்னைக்கு கேமரா ஃபுல்லா சிசிடிவி வந்து ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கணும். சார் எனி டைம் ஆக்டிவ்ல தான் சார் இருக்கு, எந்த இடத்துலயும் ஆஃப் ஆகல. ஓகே, ஐ நோ. இருந்தாலும் சொல்றேன், எந்த ஒரு இடத்துல இன்ஆக்டிவ் ஆகக்கூடாது. சப்போஸ் அந்த இடத்துல எல்லாத்தையும் ஆகுற மாதிரி இருந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. முதல்ல அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துலையும் என்கிட்ட வந்து இது ஒர்க் ஆகலன்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நான் எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் கேட்பேன். ஓகேவா? அதனால இனிமேல் நீங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உங்க ஒருத்தரால இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ஆள் கூட வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? எல்லாமே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். எல்லா இடத்துலையும் எப்போதுமே ஆக்டிவாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் எதுனாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு உதவி பண்ண போகிறது சிசிடிவி மட்டும்தான். ஏன்னா உள்ள வர பேஷண்ட்ஸ் எல்லாரும் பேஷண்ட்ஸும் கிடையாது. நம்ம ஹாஸ்பிட்டலை விட இன்னும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல. ஐ மீன் சென்னையில் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பெருசு. இது இல்லாமல் இனி வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் காட்டணும் நம்ம எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வாட்ச் பண்ணும்போது சந்தேகப்படுற மாதிரி யாராவது உள்ளே வர்றதோ இல்லை வெளியே போகிறதோ இல்லை திங்ஸ் ஏதாவது உள்ளே வர்றதோ, ஏன் மெடிசன்ஸ் கூட கரெக்டாக ப்ராப்பராக உள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்களோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்கிட்ட கொண்டு வந்து ப்ரூஃபோட இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? ஓகே சார், கண்டிப்பாக இன்னொரு ஆள் கூட அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நான் காலேஜுக்கு போய் இந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வரேன். ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும். அங்கேயே போய் நோட் பண்ணிட்டு வரணும். சரி, நான் வரேன். இது வரைக்கும் இருந்த செக்யூரிட்டி பர்பஸை விட இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணணும், அதிகமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாமே கரெக்டாக இருக்கணும். புரியுதா? சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் நிறைய சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல போய் செக் பண்ணி பாருங்க. அத போய் பாத்தீங்கன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணீங்களா இல்ல நான் மிஸ்டேக் பண்ணனா தெரியும். இங்க பாருங்க, கொஞ்சமாவது எஜுகேட்டடா பேசுங்க. ஏன்னா நீங்க ஒரு டாக்டர், நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருக்கா? தப்பே பண்ணாம ஏன் மேல தப்பு தப்புன்னு சொல்றீங்க? உங்களோட கேர்லெஸ்ஸால ஒரு மருந்து பாதிக்கப்பட இருந்துச்சு, அதை நான் காப்பாத்திட்டேன். ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து கொடுக்க முடியாம கூட போயிருந்திருக்கும். இதெல்லாம் உங்களோட கேர்லெஸ். இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து இவ்ளோ வாய் பேசுறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு வேளை தைரியம் இருந்தா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா முதல்ல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க. என்ன நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். தேவலமா என்னல உள்ள எடுத்து பேசாதீங்கன்னா, நானும் ஒரு டாக்டர் ஆச்சேன்னு அமைதியா போனா ரொம்ப நான் பேசுறீங்க. நீங்க முதல்ல ஒரு குட்டி பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? உங்களோட ஆட்டிட்யூட்ல என்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களோட ஆட்டிட்யூட் காட்ட தெரியும். என்ன அன்னைக்கு அந்த பொண்ணு அவ்வளோ திமிரா பேசினா, பட் 2 டேஸா அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. ஏன்னா நமக்கு இருந்த பிரச்சனை அப்படி. சரி, ஓகே. சிசிடிவி ரூம் வரைக்கும் வந்தாச்சு, அதையும் செக் பண்ணிட்டு போயிடுவோமே. இதுல என்ன இருக்கு? சரி, எதுக்கு யோசிச்சுக்கிட்டு யார் மேலதான் தப்பு இருக்குன்னு
போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோமே. போவோம். அண்ணா சார், என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? இப்பதான் சார் எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபை ஆகணும். அதான் லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அட்மின் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருப்பேன். ஐ மீன், நான் ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு போயிருப்பேன். நாங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணியிருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு செக் பண்ணி என்னோட லேப்டாப், ஐ மீன் ஹாஸ்பிட்டலோட மெயில் ஐடிக்கு ஒரு லேப்டாப் வச்சிருக்கேன்ல, அதில் ஷேர் பண்ணி. ஓகே சார், கண்டிப்பாக அனுப்பிடுறேன். அனுப்பி வைங்க. சரிங்க சார். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பாரதி. ஆக்சுவலாக இப்போ நான் கொண்டு வந்திருக்க இந்த ரிப்போர்ட்ஸ் அண்ட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே நேற்று மகதி நானும் சேர்ந்து பார்த்த ஒரு பேஷண்ட்டோட லாக். இது நீங்கள் ஃபுல்லாக என்ட்ரி போட வேணாம். இன்னும் அவருக்கு என்ன டயக்னோசிஸ்னு கண்டுபிடிக்கல. ஸோ அதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக பேஷண்ட் அட்மிட் ஆனதுக்கப்புறம் பேஷண்ட் லாக்கில் என்ட்ரி பண்ணுறதை மட்டும் தான் இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். அதை மட்டும் என்ட்ரி போட்டுருங்க. ஓகே மேம். ஆனால் நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபுல்ஃபில்லாக அவங்களுக்கு என்ன டயக்னோசிஸ்னு இருங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் என்ட்ரி போட மாட்டேன். ஏன்னா அது போன வீக்கில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் சார் அப்படி பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் அப்படி பண்ண மாட்டேன் மேம். ஓகே. அப்புறம் பாரதி, உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஆக்சுவலாக நானும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறேன். பட் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் சரியாயிடும். ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்லே லெக்குக்கு பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கக்கிட்ட கன்வே பண்ணிங்களா? ஐயோ பரவாயில்ல மேம். நான் மட்டும் அன்றைக்கி வீல் சேரில் வெளியே வரல அப்படின்னா, ஐ மீன் இந்த அட்மினை விட்டு நான் வெளியே வரல அப்படின்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஸோ யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் தான் நினச்சேன். பட் அன்றைக்கி சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேம், எல்லா டாக்டர்ஸ்கிட்டையுமே நானும் கேட்டுட்டேன். எல்லாம் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே பாரதி, உங்கள் நல்ல மனசுக்கு சீக்கிரமாகவே உங்கள் லெக் சரியாகும். ஓகே, டோன்ட் வரி. அப்புறம் அன்றைக்கி அவர் பண்ணதுக்கு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சீரியஸாக அவர் என்ன கேரக்டர்னே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அனலைஸ் பண்ணுறதுக்கே. ஐயோ இல்லை மேம், நான் எதுவும் நினைக்கல. அன்றைக்கி தெரியணும்னு இருந்திருக்கு, தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் இப்போ வரைக்கும் அதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணலை. ஓகே மேம், உங்களுக்கு ஒர்க் இருந்தால் பாருங்கள். நான் இதை என்ட்ரி போட்டுட்டு மகதி டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்பிடுறேன். ஓகே பாரதி, கேரியா, நான் வரேன். சரிங்க மேம். அடா ஆமா, அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம மேலதான் மிஸ்டேக்கு. நம்ம தான் மகதிட்ட பேசிக்கிட்டே அந்த பொண்ணை கவனிக்காம போய் அடிச்சிருக்கோம். அது எப்படி நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னா அக்யூரேட்டா சொல்லிட்டு போனா? இப்போ நம்ம சிசிடிவி பார்த்ததுனால தான் நமக்கு தெரிஞ்சது. அவ பார்க்காமலே எப்படி கரெக்டா சொன்னா? ஒண்ணுமே புரியல. நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப அடம் பிடிப்போம். அது தப்பா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, அடம் பிடிச்சி அது வேணும்னே ஒத்த கல்ல நிக்கிற கேட்டகரி நம்ம. ஆனா அந்த பொண்ணு பேசும்போது சேம் கான்செப்ட் தான். நம்ம பேசுற மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சது. ஆனா அவ அந்த இடத்துக்கிட்ட சரியான விஷயத்துக்காக தான் பேசியிருக்கா. அவ சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மருந்து அன்னைக்கு மிஸ் ஆயிருந்திருக்கும். நம்ம தப்பான ஒரு விஷயத்துக்காக ஆர்குமெண்ட் பண்ணுவோம். ஐ மீன், அது வேணான்னு நினைக்கும் போது அது வேணும்னு ஒத்த கால நிக்கிற கேட்டகரி தான் நம்ம. பட் அந்த பொண்ணு ஆப்போசிட்டா இருந்தால, ஐயோ அந்த பொண்ணு யார் என்னன்னு வேற தெரியாம போயிடுச்சு. நம்ம மேலதான் தப்பு. அன்னைக்கு வேற ரொம்ப ஊற வேற பேசிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்றது? அப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு தேவையில்லாம திட்டோம். இப்போ அதை பார்க்க போய் தானே தெரிஞ்சது. கண்டிப்பா அந்த பொண்ணுகிட்ட நம்ம சாரி கேட்டே ஆகணும். சரி, ஓகே, எப்படியும் அந்த பொண்ணு இங்க யாரையாவது பேஷண்ட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். அதனால அட்மினிஸ்ட்ரேஷன்ல போய் விசாரிச்சா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும். கண்டிப்பா சாரி கேட்கணும். போய் ரிசப்ஷன்ல விசாரிப்போம். ஏமா, இங்க மெடிக்கல் எங்கம்மா இருக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ரைட் சைட் போனீங்கன்னா அங்கே இருக்கும். சரிம்மா. அப்புறம் என் பொண்ணுக்கு டோக்கன் போட்டிருக்கோம். எப்போ கூப்பிடுவீங்க? எதுக்காக டோக்கன் போட்டீங்க? உங்க பொண்ணு பேரு? பொண்ணு மாசமா இருக்கா, செக்அப்க்கு வந்திருக்கோம். அதுதான் டோக்கன் போட்டிருக்கோம். 15ஆம் நம்பர் டோக்கன். இப்போதான் 5ஆம் நம்பர் டோக்கன் போயிருக்கு. 15 இன்னும் ஒரு 10 பேருக்கு அப்புறம் வரும். சரிம்மா. டோக்கன் நம்பர் வரும்போது உங்க பொண்ணு பேர் தானே நீங்க கொடுத்துருக்கீங்க, அவங்க பேரை கூப்பிடுறேன். அப்ப நீங்க உள்ள போய் செக் பண்ணிக்கலாம். சரிம்மா. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாரதி. எனக்கு சில டீட்டெயில்ஸ் வேணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஒன்றும் இல்லை பாரதி, அன்னைக்கு ஒரு பொண்ணு இங்கே வந்தாங்கல்ல சார். நிறைய பொண்ணுங்க வராங்க, நீங்க யாரு கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை பாரதி, அன்னைக்கு ஒரு பேஷண்ட்க்கு மலேசியால இருந்து ஒரு மெடிசன் வர வச்சு நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு வந்து எங்கிட்ட ஆர்கியூ பண்ணி மெடிசனை தள்ளிவிட்ட பார்த்தாங்கல்ல. ஐ மீன், அன்னைக்கு அவங்களுக்கு எனக்கு ஒரு ஆர்குமெண்ட் போச்சுல, அந்த பொண்ணு. இந்த அன்னைக்கு மெடிசனை தள்ளிவிட பார்த்தாலே அந்த பொண்ணாங்க சார்? ஆமாம் பாரதி, அந்த பொண்ணு தான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க யாரை பார்க்க வந்தாங்க? தெரியல சார், யார் பார்க்க வராங்கன்னு தெரியல. ஆனா அப்பப்போ அந்த பொண்ணு இந்த சைடு வரதை நான் பார்த்துருக்கேன், அவ்வளோதான் சார். அப்பப்போ வராங்களா?
அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேஷண்ட்ஸ் நீங்க யாராவது அட்மிட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், அப்பப்போ வருவாங்க. ஆனா ஏன் வருவாங்க, யாரை பார்க்க வருவாங்கன்னா தெரியல சார். அப்பப்போ வருவாங்க, யாரை பார்க்க வராங்க, ஏன் வராங்கன்னு தெரியல. ஏமா அட்மின்ல உட்காந்துட்டு இப்படியா பதில் சொல்லுவீங்க? சார் இல்ல சார், அந்த பொண்ணு பாட்டுல வரும், அது பாட்டுல ஜாலியா பேச அப்புறம் ஜாலியா போயிடு சார். நானும் ஜாலியா பேசிட்டு விட்டுருவேன் சார். ஏமா பாரதி, இதெல்லாம் ஒரு பதிலா? நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன், நீ என்ன காமெடியா பதில் சொல்லிட்டு இருக்க? ஒரு அட்மின்ல உட்காந்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் சொல்ல மாட்டீங்களா? இப்படிதான் போறவங்க வரவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ சார் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த பொண்ணு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இப்ப நீங்க சொல்றீங்க. ஓகே சார், நான் சொல்றேன். இங்க பாரு சத்யன், ஏய் என்ன இங்க பாரு, அட்மின் கிட்ட நான் ஒரு ஃபைல் வாங்கணும். சோ நீ கொஞ்சம் போறியா? டேய் நான் பேசிட்டு தான் இருந்தேன், இப்ப எதுக்கு நீ குறுக்க வர? இல்ல நீ அப்புறமா பேசு. என்ன, நான் கொஞ்சம் ஃபைல் வாங்க வேண்டிய வேலை இருக்கு. சோ நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து பேசு. போ நீ போய் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருந்தா போய் பார்ப்போம். டேய் அது எப்படிடா, நான் பேசிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு நீ ஃபைல் வாங்க வந்துன்னு என் வேலையை விட்டுட்டு நான் போக முடியுமா? சார் இந்த மாதிரி தான் அட்மிட்ல வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவர் பேசுறது ஒன்றும் சரியில்லை சார். இவருக்கு ஃபைல் வேணா வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க சார். அட்மின் பயந்துட்டீங்களா? என்ன பார்த்தா அவ்வளவு பயமா இருக்கா? சார் உங்களை பார்த்தா நான் ஒன்றும் பயப்படல. உங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன உங்ககிட்டலாம் மனுஷங்க பேசவே முடியாது. ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஆளு. ஏ சத்யன், இது ஹாஸ்பிட்டல் தானே? ஏன்டா அதுல உனக்கு என்னடா டவுட் இப்போ? இல்ல மனுஷங்க கூட எல்லாம் பேச முடியாது அப்படின்னா நான் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். மனுஷங்களோட மனுஷனா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இது ஹாஸ்பிட்டல்னா நான் ஒரு மனுஷன். ஒருவேளை நான் மிருகமா இருக்கணும்னா இது ஒரு காடா தானே இருக்கணும். அப்படியே ஹாஸ்பிட்டலா இருக்கு. அதுலயும் அந்த காட்டுக்கு நான் ராஜாவா தான் இருக்கணும். நீ சொல்லு சத்யன், இது ஹாஸ்பிட்டலா இல்ல காடா? நான் மனுஷனா இல்ல மிருகமா? நீ பைத்தியக்காரனே, நீயே ஃபைல வாங்கி தொலை. உன்கிட்ட பேசினா பைத்தியம் தான் ஆவாங்க. ஓ நான் போய் தொலைறேன். ஏய் நில்லு அப்பெல்லாம் நீ போக கூடாது. நில்லு, நான் உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து பேசணும். பாருடா, தேவையில்லாம என்கிட்ட நீ ஒன்னும் பஞ்சாயத்து பண்ணி கிளிக்க வேணாம்னா நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. அவ்வளவுதான். ஏற்கனவே மண்டை வெடிக்கிற மாதிரி வலிக்குது. நீ வேற நீ தேவலமா டென்ஷன் பண்ணி எனக்கு குழப்பம் பண்ணாத. சரி இரு, நான் சொல்றது கேளு. அபி டாக்டர் கிட்ட, நம்ம ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர் அபி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக தெரிஞ்சு ஐ லைக் யூ அப்படின்னு நான் சொன்னேன். ஐ மீன் அப்ரிஷியேட் பண்ற விதமா ஐ லைக் யூன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன அந்த ஐ லைக் யூவை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடக்கும்போது அத வந்து நீ எப்படா வந்து டாக்டரை பார்த்தா ஐ லைக் யூன்னு சொல்லுவேன்னு என்கிட்ட வந்து கேட்டேன். உனக்கு கோவம் வந்துச்சுல? வந்துச்சா இல்லையா? ஆமாடா, கோவம் வரதாண்டா செய்யும். சரி ஓகே, அதே மாதிரி நீ அட்மின் கிட்ட சிரிச்சு பேசும்போது 4 தூரத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு கோவம் வரதான் செய்யுது. ஐ மீன் கோவம் வருது. டேய் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ என் பொண்டாட்டி, அதனால நீ லைக் சொன்னா எனக்கு கோவம் வரும்னு. எனக்கு வர்ற கோவம் ரொம்ப நியாயமானதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். எப்படி அபி டாக்டர் உன் பொண்டாட்டி, அதனால உனக்கு கோவம் வந்துச்சு. அதான் நானும் சொல்றேன்ல, அட்மின் என் பொண்டாட்டி மாதிரி, அப்ப எனக்கு கோவம் வரும். எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் இப்படிதான் சார் பேசிட்டு இருக்காரு. சும்மா ஏதாவது தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. எது சம்பந்தம் இல்லையா? என்ன அட்மின், லஞ்ச் சாப்பிட்டீங்களா? இங்க பாருங்க சார், தேவையில்லாம பேசாதீங்க. போங்க. அதான் இவெல்லாம் தேவையில்லாம பேசுறது, அப்புறம் தேவையில்லாம வந்து வம்பிழுக்கிறது. இவெல்லாம் ஒரு சைக்கோ. இவனை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் இப்ப நம்மளோட வேலை கிடையாது என்ன. ஆனா இவனை ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே அனுப்புறதெல்லாம் என்னோட வேலை தான். அந்த வேலையை நான் கூடிய சீக்கிரத்திலே செய்யறேன். சீக்கிரமாவே உன்னை ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்புறேன்டா. இவனெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்க பாரதி. என்ன நீங்க உங்க ஒருத்த பாருங்க பாரதி, இவங்க இருக்கிற பைத்தியக்காரன். என்ன நான் வர பாரதி. ஆமாமா நான் பைத்தியக்காரன், நீங்க ரொம்ப தெளிவா. இங்க பாரு, இன்னொரு தடவை அட்மினுக்கு முன்னாடி நின்று பல்லழிச்சு ஏதாவது பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருந்த அப்புறம் அபி டாக்டர் ரூமுக்கு போய் வாண்டடா இல்ல ஐக்கியூன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. பைத்தியம் இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? பைத்தியமா? நானா? நோ 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 நோ, நான் ராட்சசன். அதுதான் தெரியுமே. நான் ராட்சசன்னா அப்ப நீ என்ன ராட்சசி? என்ன மட்டும் பெருமையா பேசுற, அப்ப நான் உன்ன பெருமையா பேச வேணாமா? சோ அதான் பேசுறேன். நீங்க பாருங்க உதயா, தேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க. போய் உங்க வேலையை பாருங்க உதயா. பரோ பேர் சொல்லி தான் கூப்பிடுற? ஓ என் பேர்ல உனக்கு தெரியுமா? ஏன் உன் பேர் உதயா தானே?
அப்படித்தானே சொல்லி கூப்பிடுவாங்க, வேற என்ன சொல்லி கூப்பிடுறது? சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆமா நீல என்ன கேட்டகரியில வர்ற? ஆ? ஒரு பையன் ஒரு பொண்ணை கிஸ் பண்ணா அடுத்த தடவை அந்த பொண்ணு அந்த பையனை பார்க்கும்போது வெட்கப்படணும், அப்படி இல்லனா பயமாவது வரணும். ஆனா இது ரெண்டுமே உன் கண்ணுல தெரிய மாட்டேங்குதே, ஏன் அப்படி? ஏன்னு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட கேட்டாவா? ஏய் உனக்கு தானே கிஸ் கொடுத்தேன், ஆ? இல்ல வேற யாருக்காவது கொடுத்தனா? ஆமா எனக்கு தான் கொடுத்த, ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்லையா? ஐயோ ஒருவேளை தப்பா கொடுத்துட்டனோ? நீ பாரு, அவ்வளவுதான். நானும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல போலயே. நீ பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க முதல்ல போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. சரி சரி இப்ப கிளம்புற. நீ வேற ஞாபகம் வேற இல்லைன்னு வேற சொல்லிட்டியா, அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீ அப்புறமா லஞ்சு சாப்பிட போவல, அப்ப என்ன கூப்பிடு, இன்னும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தந்துட்டு போறேன். எப்பா சாமி, இதுக்கப்புறம் நான் லஞ்சே சாப்பிட மாட்டேன், ஓகேவா? அதுவும் தனியா உட்காந்து சாப்பிடவே மாட்டேன். சரி நீ பட்னியாவே எவ்வளவு நாள் கிடக்கணுமோ கடை, அத பத்தி ஐ டோன்ட் கேர். ஒருவேளை பசி எடுத்து சாப்பிட போவல்ல, தனியா தான் உட்காந்து சாப்பிடுவேன். நீ தனியா உட்காந்து சாப்பிடாம இருக்க மாட்டேன்னா, அப்படி ஒருவேளை போகும்போது என்ன ஐ மீன் என்கிட்ட சொல்லிட்டு போ, நான் வரேன். பைத்தியக்காரன், இவனா திருந்தவே மாட்டான். திருந்தலாம் வாய்ப்பு இல்லைன்னா வேணா நீ ஒத்துக்கோ. அப்ப வேணும்னா வாய்ப்பு இருக்கு நான் திருந்துறதுக்கு. நீ திருந்தவே தேவையில்ல. போறியா? அப்ப நீ தான் பாரதின்னு ஒத்துக்கிற, அப்படித்தானே? நான் அப்படி சொல்லல, நீ திருந்த மாட்டேன்னு தான் நான் சொன்னேன். அப்போ நான் திருந்துவனா திருந்த மாட்டேனான்னு உனக்கு தெரியும். ஐயோ கடவுளே, எனக்கு அட்மிட்ல என்ன வேலை பார்க்கணுமோ அது மறந்துரும் போல. அந்த அளவுக்கு என்ன குழப்பற நீ. உனக்கு தான் மறக்கிறது சாதாரணமான வேலையா போச்சே, அப்புறம் என்ன வேலை பார். பட்டா ஐயோ இந்தாடா, இந்த ஆளு சும்மா மூஞ்சி உருன்னு வச்சுட்டு வந்தாலே வம்பிழுப்பான். இப்ப வேற பல்ல காமிச்சிட்டு வர்றான். இப்ப என்ன பண்ண போறனோ தெரியலையே. இப்பதான் மருந்தோட டோஸை எச்சா கொடுத்துட்டு திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த ஆளு கண்ணு வேற பட்டுட்டுனே. அப்புறம் மகதி என்ன விஷ் பண்ணாம போறீங்க? ஒரு ஹாஸ்பிட்டலோட போர்ட் மெம்பரோட ஹெட் ஆபீஸ் நடந்து வந்துட்டு இருக்க, விஷ் பண்ணாம போறீங்க? ஐயோ சார், நானே ஒரு கேஸ்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு இப்பதான் சார் சத்யன் டாக்டர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர்றேன். ஏவி டோஸ் கொடுத்துட்டேன்னு என்ன திட்டுன்னு திட்டாரு. பேஷண்ட்டுக்கு இருக்க டயக்னோசிஸை அனலைஸ் பண்ணாமலே நான் பாட்டில் டோஸ் அதிகமாக வச்சுட்டேன். என்னை பயங்கரமாக திட்டாரு சார். அந்த கடுப்பில் வந்தேன் சார். சாரி சார், உங்களை பார்க்கல. இல்லையே அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தானே கீழே குனிஞ்சிங்க? சார் சத்தியமா உங்களை பார்க்கல சார். நானே திட்டு வாங்கிட்டேன்ற அந்த ஒரு இதுல தான் சார் போன மறுபடியும் மெடிசனை மாற்றி எடுக்கிறதுக்கு. சரி சரி பார்க்காதது மாதிரியே இருக்கட்டும், விடுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்ச மகதி. என்ன சார்? மெடிசன் வாங்குறதுக்கு பார்மசி தானே போறீங்க, அப்ப அட்மிட் வழியா தானே போவீங்க? ஆமா சார், பார்மசி வெளியே தானே சார் இருக்கு, அங்க கிராஸ் பண்ணி தான் சார் போகணும். சொல்லுங்க சார். சரி போற வழியில அந்த பொண்ணு என்ன திருட்டு பார்வை ஒண்ணு பாக்குது, அந்த பார்வை என்ன அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போங்க என்ன? இனிமே அந்த பார்வையெல்லாம் என்ன பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த பொண்ண நான் ரொம்ப கண்ணு வச்சுட்டேன் சார். அவங்க திருட்டு பார்வை பாக்குறதும் நீங்க அவங்கள கண்ணு வைக்கிறது நான் எப்படி சார் அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியும்? போற பக்கம் டெலிவரி பண்ணிட்டு போ மெசேஜ். சார் பேஷண்ட்டுக்கு யாராவது டெலிவரி பார்க்க சொன்னாலே நான் அழுவேன் சார். எனக்குலாம் இந்த அளவுக்கு நான் ட்ரெயின் கூட நான் பண்ணல சார். எப்படி சார் இந்த மெசேஜ் நான் அவங்க கிட்ட டெலிவரி பண்றது? சார் அந்த பொண்ணை செருப்பாலே அடிச்சிருவா சார். இந்த ஹாஸ்பிடலுக்கு நான் டாக்டர் வேலைக்கு வந்தா மாமா வேலைக்கு வந்தா தெரியல சார். அந்த பொண்ணு செருப்பால அடிக்காது, ஏன்னா அந்த பொண்ணு கீழே குனிஞ்சு வீல் சேர் கிட்ட கிடக்குற அந்த செருப்பு குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளேயே நீ ஓடி போயிடலாம். சார் அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க சார் ஒருத்தவங்கள, அவங்க பாவம் தானே. யாரு நான் அந்த பொண்ணை பார்த்து கிண்டல் பண்றேன்? ஏமா போவியா? அந்த பொண்ணெல்லாம் பார்த்து பாவம்லாம் படாது என்ன, அதெல்லாம் ஆக்ஷன்
உனக்கு தெரியாது. போற பக்கம் உதய சார் இந்த மாதிரி சொல்லி விட்டாருன்னு பேப்பர்ல எழுதி தூக்கி போட்டு போ. என்ன என் பேரை சொல்லி தூக்கி போட்டு போ. மறக்காம நான் சொன்னதை செஞ்சிரு, நான் வரேன். இந்த மனுஷன் பாவமே பார்க்காம ஒரு பொண்ணு பழி வாங்குறான் அப்படின்னா அது இந்த பொண்ணு பாதியா தான் இருக்கும் போல. அப்படி இவருக்கும் அந்த பொண்ணுக்கு என்னதான் பாஸ்டோ, இப்படி ஒரு பொண்ணு பழி வாங்கணும்னு நினைப்பாரு. அந்த பொண்ணு வீல் சேர்ல உட்காந்துருக்கிறத இவ்வளவு இதா பேசுறாரு. சீ, என்ன மனுஷனோ. சொல்லு நிவி, என்ன பேசணும்? இல்ல, நான் தனியா பேசணும்னு சொன்னோனையும் ஏன் செமினார் ஹாலை விட்டு உடனே எந்திரிச்சு வந்த? அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் செமினார் ஹாலில் பசங்களுக்கு லெசன் தான் எடுத்துட்டு இருந்தேன். நீ கூப்பிடவும் தான் நான் வந்தேன். என்ன பேசணும் சொல்லு. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் ஒரு 4 டேஸா உன்னை கையில் பிடிக்க முடியல. கேட்டால் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே சுற்றுற. நேற்று பார்க்கில் பார்த்தியா? பார்க்கில் மட்டும் கிடையாது, நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ அங்கெல்லாம் நீ ஒரு பொண்ணோட தான் சுற்றுற. கேட்டால் ரிலேட்டிவ்னு சொல்லுவேன், இல்லை சிஸ்டர்னு சொல்லுவேன். ஏன்னா உங்ககிட்ட இருந்து வர பதில் இது தானே. சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வா. இங்கே பாரு, ஒத்துக்கிறேன். நான் தான் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, லவ் பண்ணேன். ஜஸ்ட் 1 இயர் ட்ராவல்னு கூட சொல்லலாம், ஓகேவா? இந்த 1 இயரில் எங்கேயாவது நீ எனக்கு உண்மையாக இருந்திருக்க, நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. நான் தான் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ஒருத்தர் மட்டும் அன்பு வச்சு ஒருத்தர் அன்பு வைக்கலன்னா அது பேர் லவ்வே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் தொடர வேணான்னு நான் நினைக்கிறேன். அதனால் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது இப்போ நீ என்ன பிரேக்கப் பண்ணுறதுக்கு உனக்கு ரீசன் வேணும், அதுக்காக அந்த ரீசன் எடுத்துகிட்டு வந்திருக்க. ஐ மீன் கரெக்ட்? சும்மா நிறுத்தின்பா. நானும் உங்ககிட்ட பேசக்கூடாது நினைச்சிட்டு தான் தேவையில்லாம என்ன பேச வைக்கிறேன். ஆமா, உன்னை பிரேக்கப் பண்றதுக்கு இது மட்டும் தான் எனக்கு ரீசனா இருந்தது. என்ன என்னமோ நீ ரொம்ப யோகியமானவர் பேசிட்டு இருக்க. இந்த காலேஜ்ல நீ எத்தனை பொண்ணுங்க லவ் பண்ணி ஏமாத்திருக்க சொல்லு பார்க்கலாம். அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தா நான்லாம் உனக்கு ஒரு ஆளே கிடையாது. என்ன ஆனாலும் உன்னை லவ் பண்ணேன், எப்படியாவது உன் மனசை மாத்திரலான்னு. ஆனா கடைசி வரைக்கும் நீ ப்ளே பாயா தான் இருப்பேன்னு எனக்கு ரீசன் டேஸ்ல தானே தெரிய வந்தது. அன்னைக்கு நீ எனக்கு அழகா தெரிஞ்ச, இன்னைக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா தெரியற. அன்னைக்கு நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா இன்னைக்கு நீ பண்ற எந்த விஷயமும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ ப்ளே பாயா இருக்கிறனால தான். ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. என்ன நீ இப்படி இருந்தனா உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்கவே முடியாது. நீ நினைச்சிட்டு தெரியல நம்ம பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தி அப்படியே லைஃபை வாழ்ந்துட்டு போயிடலான்னு. ஆனா இது இல்ல லைஃப். இதை புரிய வைக்கிறதுக்கு உனக்கு நான் வரணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு நீ தயாரா கிடையாது. என்ன கண்டிப்பா இதை புரிய வைக்கிறதுக்காக உனக்கு ஒருத்தி லைஃப்ல வருவா. அப்பதான் உனக்கு லவ்னா என்னன்னே தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுதுடா, ஒருவேளை உன் லைஃப்ல ஒருத்தவங்க உன்னை கரெக்ட் பண்ணி அவங்க வழி நடத்தணும்னு நினைச்சா அவங்க பக்கமே நீ திரும்பி பார்க்க மாட்டேங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. ஏன்னா நீ என்ன அவாய்ட் பண்ண அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு. இனி உன் லைஃப்ல நான் நினைச்சாலும் இருக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. என்ன எனக்கு லைஃப் வேற, நான் மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா மறுபடியும் சொல்றேன், நீ இப்படி ப்ளே பாயா இருந்தனா உன் லைஃப் வீணாயிரும். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன உன் லைஃப்பை விட்டு நான் இப்ப மூவ் ஆன் ஆயிருவேன். எனக்கு அப்புறம் இன்னொருத்தி வருவா, அவளே இருப்பா, அதே மாதிரி மூவ் ஆன் ஆகி போவா. ஆனா உன் லைஃப்ல உன்னால மட்டும் மூவ் ஆன் ஆகவே முடியாது. என்ன நீ பொண்ணுங்களை ஏமாத்துற அப்படிங்கிறதுக்காக சொல்லல. என்ன நிஜமாவே நீ யாருன்னு மறந்துட்டு தேவையில்லாத ஒரு உலகத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க. இது கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியும். புரிய வைக்க கண்டிப்பா ஒருத்தி வருவா. அப்போ உனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தேடி வந்து ஆமா நீ வீண் என்கிட்ட நீ சொல்ல வைப்பேன். என்ன வரட்டா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணான்னு சொன்ன பார்த்தியா, அதுக்காக தேங்க்ஸ். ஆமாம், நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒன்றும் அவாய்ட் பண்ணேன். நீ என்ன அங்கங்கே ஒரு பொண்ணு கூட வச்சு பார்த்தேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல உண்மையை சொல்லிடுறேன், ஓகே? நான் நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுறேன் தான். என்ன நான் ப்ளே பாய் தான், ஒத்துக்கிறேன். நான் உனக்காக இல்லை, எவ்வளவுக்காகவும் என்ன நான் மாற்றிக்க மாட்டேன். நான் ப்ளே பாய் தான். இது வரைக்கும் நீ அங்கங்க வச்சு பார்த்த அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரே பொண்ணு கூட தான் நீ பார்த்துருப்ப. ஏன்னா அப்போ நான் ஒரு பொண்ணு கூட தான் இருந்திருப்பேன். ஐ மீன் நீ நினைக்கிற மாதிரி அது லவ்வர்லாம் கிடையாது. அவ என் பொண்ணு மாதிரி. என்ன அவ கூட தான் நான் இருந்திருப்பேன். நீ பார்க்காத போது நான் மற்ற பொண்ணுங்க கூட இருந்தேன்னா அதுக்கு பேரு நீ வேற வைக்கலாம், ஓகே? நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது?
நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒருத்தவங்க ஆர்டர் போட்டு அதை நான் பண்றத என்னைக்குமே விரும்ப மாட்டேன், அதை நான் பண்ணவும் மாட்டேன். ஓகே, நீ சொன்ன மாதிரி என்ன மாத்துறதுக்கு எவ்வளவு முடியாது. ஓகேவா? ஸோ நீ நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட வந்து திரும்ப நிவி ஆமா நிவின்லாம் சொல்லுவேன், நீ நினைச்சு கூட பார்க்காத. ஓகே, வேணால, பிரேக்கப் பண்ணியாச்சுல்ல, கிளம்பி போயிட்டே இருக்கணும். எப்படி திரும்பி பார்க்காம போகணும். நீ எனக்கு வேணாம். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என் லைஃப்ல என்ன லவ் பண்றதோட இருந்தா அந்த பொண்ணு என் கூட லைஃப் லாங் வருவான்னு வச்சுக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தி சொல்லி வந்தானா கண்டிப்பா அவளை நான் கழட்டி விட்டுருவேன். ஓகேவா? என்ன இது வரைக்கும் டைரக்டா நீ எனக்கு வேணான்னு எவ்வளவு பார்த்து சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இந்த பிளே பாய் இந்த ஒரு சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்து நான் வேணான்னு சொல்றேன்னா அது நீ தான். என்ன இப்ப சொல்ற, நீ எனக்கு வேணாம், போ, வெளியே போயிட்டே இரு. இன்னைக்கு பேசுறல்ல, நாளைக்கு பேச முடியாதபடி உன் லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு. என்ன நீ நினைச்சானு இல்லை, யார் நினைச்சாலும் இனி உன் கூட லைஃப்ல வாழ முடியாது. ஓகே, நீ இப்படி இருந்தனா லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிடுவேன். ஓகே, வரட்டா? குட் பை. எனக்கு அந்த குட் பை கூட வேணாம். இனிமே என்ன பார்க்க வந்துடாத. கோ. யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். ஆனால் இன்னைக்கு உன் மனசை கஷ்டப்படுத்த வச்சது மட்டும் இல்லாமல் என் வாயாலேயே நீ எனக்கு வேணான்னு சொல்ல வச்சுட்ட. யாரையும் இப்படிலாம் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், டீசெண்டாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு நீ என்ன ரொம்ப திமிர்த்தனமாக நடந்துக்க வச்சுட்ட. நீ இன்னும் கிடையாது நிவி, எவனாலையும் என்னை மாற்ற முடியாது. என்னை மாற்றுறதுக்கு ஒருத்தி பிறந்து தான் வருவோம். என்ன யாருனாலையும் என்னை மாற்ற முடியாது. நான் அப்படி தான் இருப்பேன். சார் சாரி சார், இனிமே டோசேஜ் பார்த்து கொடுக்குறேன் சார். பரவாயில்ல மகதி, இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த பேஷண்ட்டுக்கும் அவங்க உடம்புக்கு என்ன ஒத்து வருமோ அதுக்கு ஏத்தாப்புல தான் மருந்தோட டோசேஜுங்கிறது அளவு பார்த்து கொடுக்கணும். எச்சு கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னா தேவையில்லாத இஷ்யூஸ் வந்துடும். ஓகே, புரியுது. உங்களை மாதிரி தான் நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நானும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் நம்மளால மேலே வர முடியாது. ஸோ நான் அதனால எதுவும் சொல்ல வரல. சரி, அது இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஐ மீன் நேற்று பார்க்கிங்கில் நான் அபி டாக்டரோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனேன். ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணணும். ஐயோ, என்னவரு மறுபடியும் வேதல முருங்க மர ஏற மரல கேக்குற. இல்லை, நானும் ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சு பார்க்குறேன். அதான் மண்டைக்குள்ள எதுவும் வரமாட்டேங்குது. நான் ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேனா? ஐ மீன் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேனா? ஏதாவது தப்பாக பேசிட்டேனா? ஏதாவது மனசு கஷ்டப்படுற மாதிரி? இந்த பொண்ணு மகதி இங்கே போனாங்க. அப்போதே சொன்னேன் ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ் அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு. எங்கேயாவது போயிட வேண்டியது. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறதில்ல. ஒர்க் டைமில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஐயோ கடவுளே, ஆர்த்தோ டாக்டர் மாதிரி. என்ன மேம், எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு கேஸ் பற்றி தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கால ஒரு பொண்ணு மகதி, அவளை பார்த்தீங்களா? அந்த பொண்ணா சத்யன் டாக்டர் ரூம்லேருந்து பேசிட்டு இருந்தா மேம். அப்படியா? ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம். என்னது, சத்யன் டாக்டர் ரூம்லையா? மகதி சத்யன், ஐயோ மறந்தே போயிட்டேன். பூச்சு முதல்ல போகணும். இல்லை மகதி, நான் அன்னைக்கு ஏதோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் குடிச்சிட்டேன், என்ன நடக்கிறேன்னு எனக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அன்னைக்கு நான் ஏதோ தப்பாக பண்ணியிருப்பேன்னு மட்டும் தெரியுது. நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன். ஸோ சாரி மகதி. நானும் ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது. உங்களை தான் கஷ்டப்படுத்திட்டேனா இல்லை அபி டாக்டர் ஏதாவது கஷ்டப்படுத்திட்டேனா? சார் நீங்க கஷ்டம்லாம் படுத்தல சார், கலாய்ச்சிங்க சார், அவ்வளோதான். கலாய்ச்சனா? இல்லை வேற ஏதாவது நடந்துச்சா? இல்ல சார், வேற எதுவும் நடக்கல. நீங்க கலாய்க்க மட்டும் தான் செஞ்சீங்க, மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. நல்லா தெரியுமா மகதி, எனக்கு அந்த விஷயத்துல ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. அதனால தான் நான் கேட்குறேன், சொல்லுங்க. அப்படி ஏதாவது நான் தப்பா பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்காக தான். இல்ல சார், நான் ஷூரா தான் சொல்றேன், நீங்க கலாய்க்க மட்டும் தான் செஞ்சீங்க, மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. ஆனா மகதி, என்ன ஆனான்னு ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல சார்,
சார் அது மகதி மகதி உங்களுக்கு ஈஆர்ல பேஷண்ட் இருக்காங்க, முதல்ல போய் அதை பாருங்க போங்க. பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, நான் போகணும். மேம் இப்பதான் மேம் இந்த கேஸை முடிச்சுட்டு வந்தேன். இப்பதான் சார் கிட்ட திட்டு வாங்கினேன், டோஸ் அதிகமா கொடுத்துட்டேன்னு. இப்பதான் அதுகிட்ட அவர்கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வந்தேன். நீங்க என்ன மேம் பேஷண்ட்டுங்கிறீங்க? இல்ல மகதி, நீ போங்க, உங்களுக்கு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. நீங்க முதல்ல ஈஆருக்கு போங்க போங்க. நீங்க போங்க, நான் தான் சொல்றேன்ல போங்க. ஏய், நான் தான் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன்ல. ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள வரும்போது உள்ள வரலாமான்னு கேட்டுட்டுல வரணும்னு பேசிக் சென்ஸ் இல்லையா? எதுவுமே பேசாம நீ பாட்டு உள்ள வந்து நின்னுக்கிட்டே உள்ள நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணை வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சத்யன், உனக்கு பேஷண்ட் முக்கியமா இல்ல பர்சனலை பத்தி இப்ப நீ பேசுறது உனக்கு முக்கியமா? நான் பர்சனல் தான் பேசுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா கேஸ் பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல, நீ பர்சனல் தான் பேசிட்டு இருக்க. அப்போ நான் பர்சனல் தான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ மகதி வந்து டிஸ்டர்ப் பண்ணி இங்க இருந்து அனுப்ப பாக்குற. கரெக்ட்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பேஷண்ட் தான் முக்கியம். நீ எப்படி இருந்துட்டு போ. மகதி, நீங்க முதல்ல போங்க, பேஷண்ட் வெயிட் பண்றாங்க, முதல்ல போய் பாருங்க. சார். இல்ல மகதி, நீங்க போங்க, போய் பேஷண்ட்டை பாருங்க. தேங்க்யூ சார். இல்லையே, இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். மகதி நம்ம கிட்ட கரெக்டா சொல்ல வர டைம்ல இவ உள்ள வந்துட்டா. இங்க பாரு சத்யன், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது என்ன, உன் வேலையை மட்டும் பாரு. ஏய், நான் என்னடி தேவையில்லாத வேலை பார்த்தேன்? நான் கேஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ தான் என்ன தேவையில்லாம யோசிக்க வச்சிட்டு இருக்க. இல்ல, நான் எதையும் யோசிக்க வைக்கல. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல உங்ககிட்ட. அன்னைக்கு தான் எதுவும் நீ தப்பா நடந்துக்கலாம், எதுவும் பேசல. அப்புறம் என்ன திரும்ப திரும்ப மகதி கூப்பிட்டு நீ பேசுற? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தேவையில்லாத ஆர்கியூலாம் பண்ணாதானே. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ரைட்டு, பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அப்போ நான் மகதி கூப்பிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தை தான் விசாரிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்போ வந்து அதை நீ தடுக்க வந்திருக்க. கரெக்டா? இல்லை, நான் பொதுவாக தான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் இந்த விஷயம் தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பேஷண்ட்டுக்கு அதுக்காக தான் நான் மகதியை பார்க்க வந்தேன். இங்கே பாரு, மகதி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர், ஓகேவா? ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் ட்ரெயின் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஏன்னா நீ நானும் அந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நான் என்ன வேணுனாலும் பேசியிருந்துருக்கலாம். நீ எதுக்கு தேவையில்லாம உள்ள இன்வால்வ் ஆகி ஆட்டத்தை கிடச்சி விட்டு போற? நான் இந்த விஷயம் தான் பேசுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, நான் இப்போ பொதுவாக தான் நான் சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, ஒரு மாதிரி உளறி பேசுறா. இது அப்படியே இல்லை. அப்போ இதுல வேற என்னமோ இருக்கு. அதை மறைக்க தான் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டவுட் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. கண்டிப்பா அன்னைக்கு நம்ம வேற ஏதோ விஷயம் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே அபி, இதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல, எதுவும் பண்ணல. நீங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி, நான் வரேன். மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? புயலுக்கு காதல் என்று பேர் சொல்கின்றாய், அடுத்த நிலைதான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும், பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும். அடி பாவி, இது இங்க வந்து உட்கார்ந்திருக்க? டியூஷன் போற நீ? போனேன். டியூஷன் மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் போர் அடிக்குள்ள. அந்த தாத்தா பொம்மை சேனலில் போட்டு விடுற, பொம்மை சேனல் பார்க்குற நிலமெல்லாம் இல்லை. சரி, அதான் இங்கே வரலாமேன்னு வந்தேன். அடி பாவி. அம்மா தான் யார்ட்டையாவது நான் பேசினா கூட சண்டைக்கு வந்துடுது. அவங்ககிட்ட பேசக்கூடாது, இவங்ககிட்ட சண்டை பேசக்கூடாதுன்னு. அதான் வந்தேன். உடனே நீ எங்கேயாவது எனக்கு கூட்டு போனா நீயும் கூட்டு போக மாட்டேங்கிற. போர் அடிச்சுது, அதான் வந்தேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லையே, ஏன்னா எனக்கு கிளாஸ் இருக்குடி. சரி, நீ போ, நீ கிளாஸ் முடிச்சிட்டு வா. நான் இங்கே உட்காந்து கேண்டில் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு இருப்பேன். நீ வரணுன்னு நீ போயிட்டு ஒரு 2 நேரம் கழிச்சு வா. அப்புறம் அவனுக்கு இன்பா 2 நேரம் கழிச்சு வருவா. 2 பேர் மாற்றி எங்க கூட உட்காந்து பேசுங்க. எப்படியும் போர் அடிக்கும்ல, அதான். என்னமோ சரிதான். சரி, நான் வரேன். இங்கே இருக்கணும், இங்கே போயிடாத. போக மாட்டேடி, போ. ஆனால் சீக்கிரம் கிளாஸ் முடிஞ்சோடனே வந்துருச்சு. தீ என்ன லேட் ஆக்கிடாத. இன்பாவை கிளாஸ் முடிச்சோட கூட்டு வந்துடுறேன். அநியாயம் பண்றடி நீ. என்ன, நான்லாம் உன் வயசுல வீட்டு வாசலை விட்டு தாண்டினது இல்லடி. நான்லாம் கண்ட்ரி விட்டே கண்ட்ரி தாண்டி வந்துட்டு, நான் இப்போதான் வீட்டை விட்டு தாண்டதை பற்றி பேசிட்டு இருக்கேன். போ சித்தி, போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பா. எங்கேயாவது அபிக்கிட்ட மாட்டிக்க போறேன். அதை எப்படி மாட்டுவேன்? இது காலேஜ். ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் நான் மாட்டிக்குவேன். அங்கதானே உங்க அக்கா இருக்கு. உங்க அக்கா இனி எதுவும் செய்ய மாட்டான். நீ போ சித்தி, நான் பாத்துக்கிறேன். என்னமோ சரிதான். சரி, நான் வரேன். சரி, ஓகே. இனி எல்லாத்தையும் நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும், ஓகே? எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டேன். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயும் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். நான் எப்ப வந்து என்ன கேட்டாலும் எனக்கு சூப் கொடுக்கணும், ஓகே? ஓகே சார். சரி, ஓகே, நான் வரேன்.
ம். பாரா சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இங்க பாருங்க இப்போ நான் ஒண்ணு மறந்துட தட்டி விட வரல என்ன ஏமா நீங்க வந்து நிக்கிறது பார்த்தா நான் சாப்பிட்டுட்டு இருக்க ஸ்நாக் புடுங்கி மொத்தமா கீழே தள்ளி விடுற மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏம்மா இல்ல இல்ல நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். ஓ பேச வந்திருக்கீங்களா சரி சரி என்ன மதிச்சு பேசலாம் வந்திருக்கீங்க சரி சரி உட்காருங்க உட்காருங்க ஓ மேடம் அவ்வளோ பெரிய ஆளோ? ஆமா வந்தவங்கள பானு கூப்பிடணும் உங்களை உட்கார வைக்கணும் அப்புறம் அவங்க கிட்ட பேசணும் நல்ல நல்ல பழக்கம்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஓ இவ்வளோ விவரமெல்லாம் நீங்க பேசுறீங்களோ? ஆமா அன்னைக்கு நான் அவ்வளவா அடிச்சப்பவே என்னோட புத்திசாலித்தனத்தை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார் உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா ஏன் சிரிக்க தெரியாதா? இல்ல அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடும்போது ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா பேசுனீங்க அதான் கேட்டேன் அதெல்லாம் எனக்கு சிரிக்க தெரியும், எல்லாமே தெரியும். எந்த இடத்துல சிரிக்கணுமோ அந்த இடத்துல சிரிப்பேன். நீ பேசுறது நல்லா இருந்தது அதனால சிரிக்கிறேன். சோ அப்படி சரி ஓகே எதுக்கு என்ன இன்னைக்கு பார்க்க வந்திருக்கீங்க இல்ல இல்ல உன்னை பார்க்க வரணும்லாம் வரல. நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன், அப்படியே உன்னை பார்த்தேன், அதனால உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். இல்ல நீங்க நானும் சண்டை தானே போட்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது என்கிட்ட என்ன பேச வந்தீங்க ஆக்சுவலா என் மேல நீங்க கோவம் தானே படணும் அப்படிதானே அன்னைக்கு பேசுனீங்க பேச வந்தேன் அப்படின்னா ஒரு ரீசனுக்காக பேச வந்தேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு. அப்போ நீ கூட சொன்னல இது நான் பண்ணல, இது வந்து நீங்க தான் மெடிசனை தட்டி விட்டீங்கன்னு சொன்னல. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்து. சார் இந்த சண்டை தான் அன்னைக்கு முடிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன திரும்ப இன்னைக்கு சண்டை போடணுமா இன்னைக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க எங்க போற மாதிரியே என் மேல வந்து யாராவது மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க இல்ல இல்ல சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் சண்டை போடலாம் வரல. இல்ல அன்னைக்கு எவ்வளவு கான்பிடண்டா நீ பேசுன, நீ தட்டி விடவே இல்லைன்னு எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொன்ன நீ? நிஜமாவே நீ தட்டி விடலையா? நான் தட்டி விடல ஏய் போய் சொல்றதுக்காக சொன்னியா இல்ல நிஜமாவே நீ தட்டி விடலையா? ஐயோ நிஜமாலுமே சொல்றேன் நான் தட்டி விடல ஷூரா? 100% ஷூர் நான் தட்டி விடல சோ நான் தட்டி விடல ஒருவேளை நான் தட்டி விட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் சாரி கேட்டிருந்திருப்பேன் ஸோ தப்பு செஞ்சா மேடம் சாரி கேட்பீங்க, தப்பு பண்ணலனா சாரி கேட்க மாட்டீங்க, கரெக்டா? ஆமா தப்பு பண்ணா மட்டும் தான் சாரி கேட்பேன் கால்ல கூட விழுந்து சாரி கேட்பேன் ஆனா நான் தப்பு பண்ணலனா யார்கிட்டயுமே சாரி கேட்க மாட்டேன் ஏன்னா நான் தப்பு பண்ணல நான் ஏன் சாரி கேட்கணும் என்ன மறுபடியும் சிரிச்சிட்டே இருக்கீங்க நான் பேசுறது அவ்வளவு காமெடியாவா இருக்கு சிரிச்சிட்டே இருக்கீங்க நான் சீரியஸா பேசுறேன் நீங்க என்ன சிரிக்கிறீங்க எமோஷனல் பாஸ் எமோஷனல் எது பாஸா? ஆமா பாஸ் ஓ சாரி 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 நீங்க டாக்டர்ல உங்க சார்னு கூப்பிடணும்ல சரி ஓகே சார் இல்ல இல்ல உனக்கு எப்படி கூப்பிடுன்னு தோணுதோ அப்படி கூப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ஓகே பாஸ் நீங்க இனிமே எனக்கு பாஸ் சரி ஏன் உனக்கு வேற பேர் வச்சு கூப்பிடணும்னு தோணுன, ஏன் பாஸ்ன்னு கூப்பிடுற? இல்ல உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் மீட் நான் பண்ணும்போதே ரொம்ப அதிகாரமா பேசுனீங்கல்ல இந்த மாதிரி அதிகாரமா பேசுறதெல்லாம் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கவங்க பாஸ் தானே பேசுவாங்க அதனால நீங்க இனிமே எனக்கு பாஸ் அதனால இனிமே உங்களை நான் பாஸ்னு கூப்பிடுறேன் சரி ஓகே இனிமே பாஸ்னே கூப்பிடு. சரி ஓகே நான் பாஸ்னே கூப்பிடுறேன் அப்புறம் நான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். சாரியா ஏன் இல்ல நீ சொன்னல ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணா சாரி கேட்பேன், அப்படி பண்ணலனா நான் சாரி கேட்க மாட்டேன்னு. ஆமா ஆனா நான் அப்படி கிடையாது, நான் செய்யறது மட்டும்தான் கரெக்ட்னு பேசுவேன். நான் என்ன பண்றேனோ அதுதான் எப்போதுமே சரியா இருக்கும்னு அந்த இடத்துல அடிச்சு பேசிட்டு வந்துடுவேன். அதனாலதான் அன்னைக்கு நான் உங்ககிட்டயும் அப்படி பேசிட்டு அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், யோசிக்காம அப்படி பேசிட்டேன். ஸோ சாரி. ஆனா நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து சாரி கேட்டேன். ஓ தெரிஞ்சிருச்சா ஆமா எப்படி தெரிஞ்சது நான் சொன்னதுனால தெரிஞ்சிருச்சா இல்ல இல்ல அன்னைக்கே சொன்னல போய் சிசிடிவி செக் பண்ணி பாருங்கன்னு. ஸோ அதான் செக் பண்ணேன், அப்பதான் இல்ல இல்ல நீ சொன்னதுக்காகலாம் செக் பண்ண போல, நான் ஒரு வேலையா போயிருந்தேன். அப்போ நீ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு சிசிடிவி பார்த்ததும். அது எப்படிடா இந்த பொண்ணு இவ்வளோ கான்ஃபிடண்டா நம்ம மேல தப்பு சொல்லிட்டு போறாளே அப்படின்னு யோசிச்சு செக் பண்ணேன். அப்போ நான் பார்க்கும்போது அந்த இடத்துக்கிட்ட நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் பக்கத்துல இருந்த அந்த இந்தியன் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்து தான் உன் மேல மோதிட்டேன். நீ கரெக்டா தான் வந்திருக்க. ஸோ தப்பு என் மேலதான், நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே எனிவே நீங்க தான் தப்பு பண்ணீங்க உங்களால தான் இந்த மருந்து விழுந்து உடைய போச்சு அதை காப்பாத்தி கொடுத்து இப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஐ மீன் ஒத்துக்கிறீங்க ஓகேவா ஆமா மேடம் ஒத்துக்கிறேன். ஓகே நானும் மன்னிச்சிட்டேன்
ஓ, பெரிய மனசெல்லாம் பண்ணி மேடம் மன்னிக்கலாம் செய்வீங்களா? ஆமா, சாரி கேட்டா மன்னிக்கணும்ல. இப்போ நீங்க உண்மையாவே சாரி கேட்டீங்க? இல்ல என்னைய வச்சு ஏதாவது காமெடி கிமெடி பண்ணிட்டீங்களா? ஐயோ மேடம் மேடம், நான் உங்களை வச்சு காமெடிலாம் பண்ணல. உண்மையாலே ஐம் சோ சாரி மேடம். தப்பு என் மேடதான். சோ மன்னிச்சுக்கோங்க. சாரி. சரி ஓகே பாஸ். இப்போ நிஜமாலுமே நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். சரி ஓகே. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீ ஆர் காஃபி? என்ன யார் காஃபியா? உன் வீட்டுக்கான வந்திருக்கேன். ஆ, வீட்டுக்கு கூப்பிடலாம். ஆனா வீட்ல ஒரு ராட்சசி இருக்கா. அவ கேள்வி கேட்டே சாவடிச்சிருவா. இது யாரு என்னன்னு சும்மா நோய் நடி கேள்வி கேப்பா. அதனால என்னால வீட்டுக்குலாம் கூப்பிட முடியாது. எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களலாம் வெளிய மீட் பண்றதோட சரி, வீட்டுக்குலாம் நான் கூட்டிட்டு போக மாட்டேன். கேள்வி கேட்டே சாவடிச்சிருவா. ராட்சசி இல்ல, அவ ஒரு ஹிட்லர். ராட்சசியா? அது யாரு? அவ ஒரு ராட்சசி. அந்த கதை விடுங்க. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். விடுங்க. நீங்க இப்ப டீ குடிக்கிறீங்களா இல்ல காபி குடிக்கிறீங்களா? ஏன் எது கேட்டாலும் வாங்கி தருவியா? அமௌண்ட் எல்லாம் வச்சிருக்கியா என்ன? அதான் வச்சிருக்கேன். என்ன பாஸ் அப்படி பாக்குறீங்க? இல்ல, இத வச்சு எனக்கு காஃபி வாங்கி தர போற? ஆமா, ஏன் வாங்கி தர கூடாதா? கண்டிப்பா வாங்கி தருவேன். இப்போ நான் உங்களை பார்த்து இந்த காபி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா நான் சின்ன பொண்ணு. இதே நான் உங்களை அடுத்த வாட்டி பார்க்கும்போது நீங்க எனக்கு ஏதாவது பெருசா வாங்கி தருவீங்கல்ல? ஏன்னா நீங்க பெரிய பையன்ல. நான் உங்களை பார்க்கும்போது நீங்க எனக்கு ஏதாவது பெருசா வாங்கி தருவீங்கல்ல? கண்டிப்பா வாங்கி தரேன். அப்போ இப்ப நீங்க எனக்கு வாங்கி தர இந்த காஃபியை நான் இப்ப வாங்கி குடிக்கணும், அப்படித்தானே? ஆமாமா, கண்டிப்பா ஏத்துக்கணும். நான் முதல்ல வாங்கி தரேன்ல. கண்டிப்பா. சரி ஓகே, காஃபி ஆர்டர் பண்ணுங்க. சார். என்ன உங்களை அவர் சார்னு கூப்பிடுறாரு? இல்ல இல்ல, அவரு ஏதோ தெரியாம கூப்பிடுறாரு. அன்னைக்கு வந்தல அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ அடிக்கடி இந்த காலேஜுக்கு வந்துட்டு போனா அதனால சார்னு கூப்பிடுறாரு. அப்படியா? சரி ஓகே ஓகே. அண்ணா இவருக்கு காஃபியா டீயா? இல்ல இல்ல, எனக்கு காஃபி. சரி ஓகே, இவருக்கு ஒரு காஃபி கொடுத்துருங்க. இதோ காசு இருக்கு பாத்தீங்களா? இதுல எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு காஃபி கொண்டு வாங்க. இது இருக்கு காசு. காஃபிக்கு போதுமா? இல்ல இல்ல, இந்த காசுக்கு காஃபி என்ன, இன்னும் ஒரு கேக் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொண்டு வாங்க. சரிம்மா. சரி போறீங்க, காஃபி வந்துரும். என்ன அப்புறம் பாஸ், நீங்க நானும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். அதை செலிப்ரேட் பண்ற விதமா நான் உங்களுக்கு ஒரு காஃபியும் வாங்கி கொடுத்துட்டேன். சரி அப்புறம் அதனால ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்ல தலையசைத்தே கனவுகள் தேய்ந்தாதென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது காணா காணச் சொல்லியது. பிடித்தாலும் அடங்கி போகின்றே உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றே. தனத்தான தரணம் தம் தனத்தான தரணம் தம். ஏன் உட்கார்ந்திருக்க? இல்ல இல்ல, எனக்கு இன்னொரு பெரிய ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களையும் நான் மீட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவேன். அப்படியா? சரி ஓகே. சரி, நீ எப்பெல்லாம் இங்க வரியோ அப்பெல்லாம் உனக்கு டைம் இருந்தா என்னையும் மீட் பண்ணிட்டு போ. என்ன? அப்படியா? ஆமா, உங்களை எப்படி நான் மீட் பண்ண முடியும்? நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க. அப்ப நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மீட் பண்ணுவ? அவன் என்கிட்ட நம்பர் கொடுத்திருக்கான். சோ அவன் இங்க வரும்போது தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். சோ நான் வந்து அவனை மீட் பண்ணிப்பேன். அப்படியா? சரி ஓகே, அப்ப என் நம்பரை நோட் பண்ணிக்கோ. ஓகே கொடுங்க. நோட் பண்ணிக்கிட்டேன். அப்ப சரி வரேன். பாஸ் பாஸ், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க மேடம்? இங்க பாருங்க, நான் சின்ன பொண்ணு தான், இருந்தாலும் சொல்றேன். என்ன ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேட்டுக்கோங்க, கேட்கலாம் விட்டுட்டு போங்க. அதாவது லைஃப்ல ஒரு தப்பு பண்ணா எப்போதுமே சாரி கேட்கணும். ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டுட்டா அந்த தப்பை மன்னிச்சிடுவாங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க அவங்க நம்மள மன்னிக்கிறது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்டவங்க கிட்ட நல்ல ஒரு பாண்டிங்கான ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா எப்போதுமே இப்படிதான் சொல்லுவாங்க. சோ இப்போ நீங்க பண்ண தப்புக்காக என்கிட்ட வந்து சாரி கேட்டதுனால நான் உங்களை மன்னிச்சதுனால இப்போ நீங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கீங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்கேன். அதனால இனிமே சாரி கேட்கிறதுக்கு நீங்க யோசிக்க கூடாது. ஓகேவா பாஸ்?
நாம ஏன் அபிகிட்ட சாரி கேட்க கூடாது? என்ன பாஸ், நான் சொன்னது புரிஞ்சுதுல? சோ சாரி கேளுங்க. அதன் மூலமா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கும். ஓகே? ம் சரிம்மா, போயிட்டு வரேன். தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வெளியே தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்வெளியே இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என ஏதோ செய்